வணக்கம் முருகவழி. கனடிய தமிழ் வானொலியின் முதல் நாள் இசை நிகழ்ச்சி பற்றிய காணொளி நான் ஏற்கனவே போட்டிருக்கின்றேன். நேற்றைய தினமும் அந்த முற்றவெளி நிறைந்த மக்கள் காணப்பட்டனர். இன்று மூன்றாவது நாளும் அதைவிட கூடிய மக்கள் அங்கே நிற்பதை காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினத்திலே ஈழ மண்ணின் வருகை தந்திருந்த வாகிசன் ராசையா அவர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதை காண்பதற்காக மக்கள் அங்கே நிறைந்து காணக்கூடியதாக இருந்தது. வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். இசை நிகழ்ச்சியை பார்த்த வண்ணம் பெருந்தொகையான மக்கள் அங்கே இருந்தனர். அதைவிட சுத்தவர உள்ள கடைகள் எல்லாம் இந்த மக்களால் நிரம்பி வளைந்து கொண்டிருந்தன. இங்கே பார்த்திங்கன்னா இளநீ வெட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எக்கச்சக்கமான பேர் நின்று இந்த இளநீ குடிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஐஸ்கிரீம் கடைகள், கொத்துரொட்டி கடைகள், தோசை, அப்பம் சொல்லி அதைவிட வெஸ்டர்ன் சாப்பாடுகள், பாஸ்தா, விங்ஸ், அப்படியான எல்லா விதமான சோளன், கொண்டல் கடலை, மாங்காய், உப்புத்தூள் போட்ட மாங்காய், அதை விட அன்னாசி பழம் உப்புத்தூள் போட்டபடி இருந்தது. இப்படி பல தரம் சாப்பாடுகள், மரவள்ளி கிழங்கு சம்பளம், அப்படி பெருந்தொகையான சாப்பாடுகள் இங்கே மக்கள் சாப்பிட்ட வண்ணம் இருக்கின்றன. அதை விட ஐஸ்கிரீம், சர்பத், சோடா என்று ஒரு புறத்தாராங்க அந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். கனடிய தமிழ் வானொலி பெருமையுடன் வழங்கும் நட்சத்திர விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு மாலை வானொலியாக வருகின்றது. நமது மக்கள் மீது தமக்கிருந்த நெஞ்சம் நிறைந்த பாசத்தோடும் வேதனை பேசும் மொழிகளோடும் நிலைநிறுத்துவதற்காக பல போராட்டங்களுக்கு ஊடாக தொடர்ந்து இன்றும் இனியும் கனடிய தமிழ் வானொலி பயணிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த பயணத்தில் அயராது எதுவுமே எதிர்பார்க்காமல் புலம்பெயர்ந்த தேசத்தில் இந்த வானொலி நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பயணித்த கலைஞர்கள், வர்த்தக பெருமக்கள், நலன் விரும்பிகள், நிர்வாக சபை உறுப்பினர்கள், நேயர்கள் மற்றும் அனைவருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இங்கே வாகிசன் அவர்கள் மக்களுக்கிடையிலே தோன்றி குக்கிங் ஷோலையும் சொல்லியிருப்பேன். எங்களோட நாடு சேர சோழ பாண்டியருக்கு பிறகு ஒரு வரலாற்றை படைச்ச ஒரு தமிழ் இனமண்டா ஈழத்தமிழர்கள் தான் அதிகம் உண்டு. அதனால தான் எங்களோட அக்காமார்
வீரம் விளையாடும் கர ஈழ மண்டலம் கடலாடும் படை கொண்ட போர்வளம் தமிழ்தானே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது எங்கிலும் அடக்கு முறைகள் அதை உடைத்து எறிந்து தலை நிமிர்ந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை தாகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் அளந்த கரை கால பிறந்து படை மண்ணை நினைத்து அட உன்னை நினைத்து என்னை நினைத்து வீரம் விளைந்த படை மண்ணில் மலர்ந்த போர்க்கொடி மலர்ந்து மகர்ந்த மணியில மரகத முடியது முப்பாட்டன் ராவணன் 10 தல ரத்தத்தில ஒரு போர்க்கொடி மலர்ந்தது என்று போர்க்கொடி பாடியாச்சு. அடுத்தது எங்கண்ட தாய் நிலத்துக்காக உயிர் நீத்த தியாகங்களை நினைவு கூற ஒரு பாட்டு. கடும் ரத்தத்திலும் கலந்தவர்கள் எம் நிலத்தினை காத்தவர்கள் எங்கண்ட பொடியலுக்கான மேடை என்று எங்கண்ட பொடியல் என்று நான் பேர் வச்சதுக்கு காரணமே இது உங்கண்ட பிள்ளைகள் கூட நாளைக்கு எங்கோட நின்று பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றதான் எங்கண்ட ஆசை. ஸோ இது உங்களோட பொடியல் மேடை. எனக்கு இந்த ஃபேஸ்புக் போராட்டங்களை பார்த்து சில நேரம் மனம் முடிஞ்சு யோசிப்பேன், சரிடா இருங்கடா போ. எனக்கு என்னுடைய வெப்பன் அப்படி என்ன கொன்சர்ட்ல வச்சு தான் ஆட்டிக்கலாம், யாரெல்லாம் பிளவு விடுறாங்க, யாரெல்லாம் பிரச்சனைக்குரிய ஆக்கலண்டு. ஸோ பார்த்து வைப்பேன். அப்படி கனவேற இனங்காணப்பட்டு வச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு வேண்டாம் அரசியல், வேண்டாம் அரசியல் இல்லாத கதை. அதை தாண்டி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம்தான், எங்கண்ட தமிழ் மக்கள் எல்லாரும் சொல்லினோம் ஒற்றுமை இல்லை என்று. நான் சொல்லுவேன் எங்கண்ட தமிழ் ஜனம் தான் எல்லாரையும் விட ஒற்றுமையான ஆக்கள், பலமான ஆக்கள் என்று. எங்கண்ட கனடா வந்த டைம்ல நீங்க நம்பாட்டிக்கு எங்களை கூப்பிட்டாங்களா கேட்கலாம். நான் அடிக்கடி சொல்ற விஷயம், இந்த கம்யூனிட்டி நல்லா வளர்ந்து இருக்குது, எங்களோட தமிழ் சமுதாயம் ஒற்றுமையா இருக்குது. இன்னும் எங்களோட கனடா வாழ் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து கணக்கு நாங்கள் லேர்ன் பண்ணணும் என்று சத்தியமா சொல்லியிருக்கிறேன். நான் மொன்ட்ரியலையும் பார்த்தனான், டொரண்டோலையும் பார்த்தனான். ஒரு அளவு கடந்த அன்பு பாசம் ஒற்றுமை உங்கள்கிட்ட இருக்குது. இது இன்னும் அலைவா கடலா திரளணும் என்று என் ஆசை. இப்ப இந்த பாட்டை பார்ப்போம். விடமதை கொண்ட பாம்புகளும் இரவில் அலறு ஓசிதறி அந்தையுடன் நடுநிசையிலான அகத்தியம் பேச மகத்துவ மரபுகள் வாழ உயிரின மண்ணினை என்னும் மரபணி போட்டி போடுதருகில் புதிர்கள் பல புதைந்த புத்தகம் குரங்கு கையில அருமை கட்டதாம். அதாவது புதிர்கள் எல்லாம் நிறைஞ்ச புத்தகம் வந்து குரங்குன கையில கொடுத்தா பிரயோசனம் இல்லை. சோ புதிர்கள் பல புதைந்த புத்தகம் குரங்கு கையில அருமை கட்டதாம். காலை கதிரவன் உதிக்கும் நேரத்தில் நிலவு நின்றுதான் நிலைமை கட்டதாம். நிலவு வந்து ஒரு வடிவான நிலவு, ஆனா சூரியன் நின்றா தெரியாது. சோ நிலவு வந்து சூரியனுக்கு நின்று பிரயோசனம் இல்லை. சோ நிலவு நின்றுதான் நிலைமை கட்டதாம். அழகாய் சில பெண்கள் மத்தியில் பூவும் தன் அழகு கட்டதாம். பூ நினைக்குமா தான் தான் வடிவண்டு, ஆனா பொம்பளை பிள்ளைக்கு பக்கத்துல வச்சு பார்க்க பூ வடிவில்லையா. சோ சரி உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக். நன்றி உறவுகளே, மறந்து விடாதீர்கள், ஷேர் பண்ணுங்கள்.